வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். தமிழில் இருக்க கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அடைப்புக்குள் உள்ள சொல் கண்ணெழுத்து. சங்க காலத்தில் ஓவியங்களை கண்ணெழுத்து என்று அழைத்தனர். அடைப்புக்குள் உள்ள ஒலி மரபு சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அடைப்புக்குள் உள்ள சொல் பேசும். கிளி பேசும். சரியான இணைப்புச் சொல்லை தேர்ந்தெடு. இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை, அதனால்தான் குழப்பத்துடன் பார்த்தேன். இணைப்புச் சொல் அதனால். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? வினாச்சொல் எங்கு. பொருத்தமான காலம் கண்டறிக. தடுப்பூசி செலுத்தினேன். இறந்த காலம். போட்டியில் வென்றார். இறந்த காலம். மேடையில் பேசுகிறான். நிகழ்காலம். பள்ளிக்கு செல்வேன். எதிர்காலம். பொருத்தமான காலம் கண்டறிக. மிதிவண்டி ஓட்டுவேன். எதிர்காலம். மிதிவண்டி ஓட்டுவேன் என்பது எதிர்காலம். பொருத்தமான காலம் கண்டறிக. அவை வருகின்றன. நிகழ்காலம். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக. பேச்சு வழக்கு அல்லாத தொடர் முருகா வந்துவிட்டாயா. சரியான நிறுத்தற்குறிகளை உடைய சொல்லை கண்டறிக. ஆன்சர் சி. காகத்திற்கு காது உண்டா? அதற்கு காது கேட்குமா? ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் அரைப்புள்ளி வரும். ஆன்சர் அரைப்புள்ளி. ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் அரைப்புள்ளி வரும். வியப்புக்குறி இட வேண்டிய சரியான தொடரை கண்டறிக. ஆன்சர் தமிழின் இனிமைதான் என்னே. ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது? ஆன்சர் ஏ. கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவருக்கு மன்னரும் பணிந்தனர். ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர். தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது. தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது. ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர். இலக்கிய கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றவை. இலக்கிய கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றவை. பிழை திருத்துதல். ஓர் அணில் மரத்தில் ஏறியது. ஓர் அணில் மரத்தில் ஏறியது. தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றன. இது எவ்வகை தொடர்? ஆன்சர் செய்தித் தொடர். சரியான தொடரை தேர்ந்தெடு. நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகளின் மகள் ஆவார். சரியான தொடரை தேர்ந்தெடு. பழங்குடியினர் இயற்கையை போற்றும் உணர்வினை கொண்டிருந்தனர். பழங்குடியினர் இயற்கையை போற்றும் உணர்வினை கொண்டிருந்தனர். கலைச்சொல் அறிதல். எஸ்காலேட்டர் மின்படிக்கட்டு. கூற்று காரணம். கூற்று இத் இன் ஆகிய எழுத்துகள் இன எழுத்துகள் ஆகும். இவற்றை நட்பெழுத்துகள் எனவும் கூறுவர். இத் இன் இவ்விரண்டெழுத்தும் நாவின் நுனி மேல்வாய்ப் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கின்றன. ஆன்சர் கூற்று காரணம் இரண்டும் சரி. குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. சிலை சீலை. சிலை இறைவன் திருவுருவம். சீலை துணி. இருபொருள் தருக. திங்கள். திங்கள் என்பதன் இருபொருள் நிலவு மாதம். சரியான இணையை தேர்க. சரியான இணை புலனம் வாட்ஸ்அப் என்பது மட்டும் சரியானது. முகநூல் ஃபேஸ்புக். மின்னஞ்சல் இமெயில் செயலி ஆப். மின்னஞ்சல் இமெயில் செயலி ஆப். சர்ச் என்ஜின் தேடுபொறி. டச் ஸ்கிரீன் தொடுதிரை. எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. ஊக்கம். ஊக்கம் என்பதன் எதிர்ச்சொல் சோர்வு. சேர்த்தெழுதுதல். பொங்கல் ப்ளஸ் அன்று பொங்கல் அன்று. படிப்பறிவு. படிப்பு ப்ளஸ் அறிவு. தற்பவம் சொல்லை கண்டறிக. ஆன்சர் லக்குமி. லக்குமி என்பது தற்பவம். வடமொழியில் உள்ள சொல்லை வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவது தற்சமம். தமிழ் எழுத்துகளால் மாற்றி எழுதுவது தற்பவம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்க. ஏஜென்சி.
முகவாண்மை. ஏஜென்சி என்பதன் தமிழ்ச்சொல் முகவாண்மை. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல்லை எழுதுக. ஆன்லைன் ஷாப்பிங், இணையதள வணிகம். விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல் நேர்விடை. காஸ்மிக் ரேஸ் என்பது புறஊதா கதிர்கள். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். கமலா சிலப்பதிகாரம் கற்றால் செய்வினை வாக்கியம். பிறவினைச் சொற்றொடரை கண்டறிக. ஆசிரியர் பாடம் படிப்பித்தார். சாலைகளின் இடப்பக்கம் வண்டிகள் செல்வதே சாலை விதிகளில் முதன்மையான விதி. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. ஆன்சர், சாலை விதிகளில் முதன்மையான விதி எது? திருநின்ற ஊர் எனும் ஊர் பெயரின் மருவு. திண்ணனூர். திருநின்ற ஊர் திண்ணனூர். சரியான தொடரை தேர்ந்தெடு. விரிந்தது, விரித்தது. மழை பெய்ததால் பூவின் இதழ்கள் விரிந்தது. மயில் தோகையை விரித்தது. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச் சொற்களை கண்டு பொருத்துக. கில்டு வணிகக்குழு, பேட்டன்ட் காப்புரிமை, கான்சுலேட் துணை தூதரகம், டெரிட்டரி நிலப்பகுதி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்துக. சிறைக்கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டினான். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். ஆன்சர் பி. ஐயோ, பொய்யோ, மையோ, வெய்யோ. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அசைத்த, அரும்பு, அலரி, அவிழ். கழை, கிளை, குச்சி, கொழுந்தாடை. பௌவம் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடு. தவறான பொருள் ஊழி. பௌவம் என்பது கடலை குறிக்கும் சொல். தாவரத்தின் இளம் பயிர் வகையை சுட்டாத சொல் எது? ஆன்சர், இளநீர். நிலவகை அல்லாத சொல்லை கண்டறிக. பரிசு. ஆன்சர், பரிசு. தரிசு, சுவல், அவல் ஆகியன நிலவகையை சுட்டும் சொற்கள். வழி, வழி, வழி. ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. வழி, துன்பம். வழி, காற்று. வழி, நெறி. சிவிலைசேஷன் என்பதன் தமிழாக்கம் நாகரீகம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச் சொல்லை எழுதுக. சப்மரைன், நீர்மூழ்கி கப்பல். இவ்வாக்கியத்தில் உள்ள பிழையை நீக்குக. இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. சந்திப்பிழையற்ற தொடர் எது? கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன். கீழ்கண்டவற்றுள் எது சரி? விளக்கு, இரு பொருள். இலக்கண பாடத்தை விளக்கி கூறு. விளக்கை அணைத்து விடு. ஆறு இச்சொல்லுக்கு இரு பொருள். நதி, எண். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அடைப்புக்குள் உள்ள சொல் மணிமேகலை. ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று மணிமேகலை. பொருத்தமான இணைப்புச் சொல்லுடன் தொடரை அமைக்க. மழை நன்கு பெய்தது, எனவே எங்களால் விளையாட முடியவில்லை. மழை நன்கு பெய்தது, எனவே எங்களால் விளையாட முடியவில்லை. இணைப்புச் சொல் எனவே. பொருத்தமான இணைப்புச் சொல்லை கண்டறிக. அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பனவற்றோடு முடிந்து விடுகிறது. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார்? வினாச்சொல் யார்? ஐம்பெரும் காப்பியங்கள் யாவை? வினாச்சொல் யாவை? சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்கல். சிங்கம், முழங்கும். பொருத்தமான மரபுச் சொல்லை தேர்ந்தெழுதுக. ஆட்டு, மந்தை. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். புலியின் இளமை பெயர் பரல். புலிப்பரல். கீழ்வருவனவற்றுள் பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு சொற்களை கண்டுபிடி. வந்தியா பேச்சு வழக்கு. வந்தாயா எழுத்து வழக்கு. வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் வாசல் என வழங்குகிறோம். பத்தியை படித்து வினாக்களுக்கு உரிய சரியான விடையை தேர்ந்தெடு.
முகிலன் பொங்கல் விழா கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான். அங்கு செவலை என்ற காளை இருந்தது. அக்காளையை முகிலனுக்கு மிகவும் பிடிக்கும். அதற்கு தீவனம் வைப்பது அவனது வழக்கம். வீட்டுக்கு பின்புறம் உள்ள தோட்டத்திலிருந்து காய்கறிகள் பறித்து கொடுத்து தாத்தாவுக்கு உதவுவான். அவன் தாத்தா பாட்டியோடு மகிழ்வாக பொங்கல் விழாவை கொண்டாடுவான். முகிலன் யார் வீட்டுக்கு சென்றான்? தாத்தா வீட்டிற்கு சென்றான். தாத்தா வீட்டிலுள்ள காளையின் பெயர் செவலை. முகிலன் எவ்விழாவை கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான்? பொங்கல் விழாவை கொண்டாட. முகிலன் தோட்டத்திலிருந்து எதை பறித்து கொடுத்து தாத்தாவுக்கு உதவுவான்? காய்கறிகள். செவலை என்பது எதை குறிக்கிறது? காளை. சொல் பொருள் பொருத்துக. குருளை குட்டி கல் மலை மல்லல் வளம் செரு வயல். சொல் பொருள் பொருத்துக. மட்டு அளவு வையம் உலகம் பேணி பாதுகாத்தல் நித்தம் நித்தம் நாள்தோறும். கருணை இரக்கம் மாரி மழை பூதளம் உலகம் கும்பி வயிறு. பின்வருவனவற்றுள் சரியான இணைகளை குறிப்பிடுக. சரியான இணைகள் ஆ மற்றும் இ. புல் புற்கள் பூ பூக்கள். காரணப்பெயருக்கு எடுத்துக்காட்டினை தேர்ந்தெடுக்க. காரணப்பெயர் நாற்காலி. கலைச்சொல் அறிதல். ஹீரோஸ்டோன் நடுகள். மீடியா என்பதன் கலைச்சொல் ஊடகம். வழுவுச் சொல்லற்ற தொடர் எது? ஊசியில் நூலை கோத்தான். வழுவுச் சொல்லற்ற தொடர் ஊசியில் நூலை கோத்தான். வழுவற்ற தொடர் எது? அதைச் செய்தது நான் அல்லேன். நான் அல்லேன் என்பதே சரியானது. பொருந்தும் இணையை காண்க. பிலம் மலைக்குகை. பிலம் மலைக்குகை என்பது மட்டுமே சரியானது. கரி யானை அருவர் தமிழர் மரளி காலன். பொருந்தா சொல்லை காண்க. பொருந்தாதது மா. ஐ மற்று ஆகியன இடைச்சொற்கள். மா என்பது உரிச்சொல். பாட்டு பிளஸ் இருக்கும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பாட்டிருக்கும். குடந்தை டேஷ் என்பதன் மருவு. கும்பகோணம். குடந்தை என்பது கும்பகோணத்தின் மருவு. தவறான ஊர்பெயரின் மருவை எழுதுக. தவறான மருவு புதுச்சேரி புதுகை என்பது தவறானது. புதுச்சேரி புதுவை. சரியான ஊர்பெயரின் மருவை தேர்ந்தெடு. நாகை நாகப்பட்டினம் என்பது மட்டும் சரியானது. கான்வர்சேஷன் என்பது உரையாடல். கான்வர்சேஷன் என்பதன் தமிழ்ச்சொல் உரையாடல். பிலாசபர் என்பவர் மெய்யியலாளர். பிலாசபர் மெய்யியலாளர். நிலவும் வானும் போல. உவமை உணர்த்தும் பொருள் ஒற்றுமை. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். பாட்டு கபிலனால் பாடப்பட்டது. செயப்பாட்டு வினை வாக்கியம். தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. மாணவன் மனம் திருந்தினான். மாணவன் மனம் திருந்தினான். ஒயிலாட்டத்தில் தோளால் கட்டப்பட்ட குடம் தவில் சிங்கி போலக் தப்பு போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஒயிலாட்டத்தில் எந்தெந்த இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பாரதியார் மகாகவி என அழைக்கப்படுகிறார். இதற்கான வினா பாரதியார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பெருஞ்சித்திரனார் பாவலரேறு என்று அழைக்கப்படுகிறார். பெருஞ்சித்திரனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். மணிமேகலை மணிப்பல்லவத் தீவிற்கு சென்றாள். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். விளையும் பயிர் முளையிலே தெரியும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம். வா என்ற வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் வந்தவர். அழை என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் அழைத்தல். வேர்ச்சொல்லை வினையெச்சமாக மாற்றுக. பெரு பெற்று.
வருக வேர்ச்சொல்லை தருக வா. வருக என்பதன் வேர்ச்சொல் வா. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுது. ஆன்சர் பி. ஒளி வெளிச்சம். சரியான இணையை தேர்ந்தெடு. சரியான இணை 1 மற்றும் 3. நேர்விடை ஆடுவேன். ஆடுவேன் என்பது நேர்விடை. நீயே செய் என்பது ஏவல் விடை. கால் வலிக்கும் என்று கூறுவது உருவது கூறல் விடை. உருவது கூறல் விடை. தலை வலிக்கிறது என கூறுவது உற்றது உரைத்தல் விடை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச் சொல்லை அறிதல். கம்ப்யூட்டர் கணினி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச் சொல்லை பொருத்துக. வாலண்டியர் தன்னார்வலர். சோஷியல் ரீஃபார்மர் சமூக சீர்திருத்தவாதி. ஆன்ட்ரபிரினியர் தொழில் முனைவோர். ஃபாரினர் வெளிநாட்டவர். தேங்க்யூ.